திமுக மாதிரி எல்லாருக்கும்னு சொல்லிட்டு அதுல தகுதி பிக்ஸ் பண்ணி பாகுபாடு காட்டி ஏமாற்ற மாட்டோம். எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லுவோம். இப்படி சொன்ன நம்ம முதலமைச்சர் தான் அப்படியே பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது 200 யூனிட் மின்சாரம் அனைவருக்கும் இலவசம் அப்படின்னு சொன்னார். அதுல ஒரு ட்விஸ்ட். விவசாயிகளுக்கு எல்லாம் நாங்க கடனை ரத்து பண்ண போறோம் அப்படின்னு அப்படி அதுல ஒரு ட்விஸ்ட். இப்போ 6 சிலிண்டர் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் 3 சிலிண்டர் தான் இலவசம்னு சொல்லி அதுவும் தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு சொல்லிட்டு அதுல ஒரு ட்விஸ்ட். இவங்களோட வாக்குறுதி தான் திமுக மாதிரி முன்னுக்கு பின் முரணா இருக்குதுன்னு பார்த்தா இவங்களோட ஆட்சி அதை விட படுபயங்கரமா கேவலமா இருக்கு. இந்த திமுக அதிமுக தான் மாறி மாறி 70 ஆண்டுகளுக்கு மேல ஆண்டு தமிழ்நாட்டு மக்களை சோம்பேறித்தனம் ஆக்கி வச்சிருக்கு இந்த இலவசங்களை கொடுத்து. பொதுவா எது இலவசங்கள் தேவை? கல்வி, மருத்துவம், குடிநீர் மட்டும்தான். ஆனா மற்ற இதையெல்லாம் இலவசமா கொடுக்க கூடாது. மக்களுக்கு தகுந்த படிப்பை கொடுங்க இலவசமா, அதுக்கு தகுந்த வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க, அதுக்கு தகுந்த சம்பளத்தை கொடுங்க, அதை வச்சு அவங்க நல்லா வாழ்ந்துட்டு போறாங்க அப்படிங்கிறது தான் தமிழ் தேசியத்தோட கொள்கையும் கோட்பாடுகளும் இருக்கு. அதைத்தான் முன் வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் கேட்காம இலவசத்தை நம்பி நம்பி மறுபடியும் இப்படி மக்கள் போயிட்டு புதகுழியில் ஒழுகுறது தான் தாங்கிக்கவே முடியல. தெரிஞ்சுதான் மக்கள் போய் விழுகிறாங்க. இந்த எண்ணெய் சட்டி சுட்டா அந்த எண்ணெய் சட்டி, அந்த எண்ணெய் சட்டி சுட்டா இந்த எண்ணெய் சட்டின்னு மாறி மாறி தவளை மாதிரி தாவிட்டே இருக்கிறாங்க. இப்ப புதுசா ஒரு வடச்சட்டியில எண்ணெய் ஊத்தி சிலேபி சுடலான்னு பார்த்தா அப்படி ரொம்ப அருமையா சுட்டு இருக்கிற அப்படி. ஏன்னா அதுலயும் போயிட்டு மக்கள் விழுந்து புதுச்சிழுந்துட்டு இருக்கிறாங்க. உண்மையானமே மக்களுக்கு புரியுதா இல்ல வேணும்னே புரிஞ்சுட்டும் புரியாத மாதிரி ஒரு பிரமையில சுத்திட்டு இருக்கிறாங்களான்னு தெரியல. ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? சத்தியமா எனக்கு புரியல. இதுதான் மக்களுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு தற்சார்பு பொருளாதார அரசியலை எடுத்து வச்சா அதையெல்லாம் நம்பாம இதுதான் எங்களுக்கு மாற்றம்னு சொல்லிட்டு இப்படி ஏமாந்து போய் கூத்துட்டு இருக்கிறீங்களேடா.